வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம கண்டக்டர்ஸை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர், அந்த கண்டக்டர்ஸை டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், ஏசி டிரான்ஸ்மிஷன், டிசி டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி ஃபுல்லாக டிரான்ஸ்மிஷன் லைன் அதில் யூஸ் பண்ணுற கண்டக்டர்ஸை பற்றி கவர் பண்ணிட்டோம். இனி பார்க்க போகிறது எல்லாமே இன்சுலேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது இன்சுலேட்டர், டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் அண்ட் இன்சுலேட்டர் ஃபெயிலியரை பற்றி பார்க்க போகிறோம். இன்சுலேட்டர்னா என்ன? நீங்கள் ஸ்கூல்ஸ்லேருந்தே படிச்சிருப்பீங்க. மெட்டீரியலை மெயினாக 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்ட்டு கண்டக்டர், செமி கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்னு படிச்சிருப்பீங்க. அந்த இன்சுலேட்டர்னா என்னது? மின் கடத்தா பொருள் தான் என்ன சொல்லியிருப்போம், இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த ஒரு மெட்டீரியல் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆக முடியாதோ அதை தான் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் இன்சுலேட்டர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்? 2 கண்டக்டருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணதுக்கு, அண்ட் கண்டக்டருக்கு இடையில இன்சுலேஷனை ப்ரொவைட் பண்ண, அண்ட் கண்டக்டருக்கும் லைன் சப்போர்ட்டுக்கு இடையில இன்சுலேஷனை ப்ரொவைட் பண்ண. இந்த மாதிரி ரீசனுக்காண்டி நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் டிரான்ஸ்மிஷன் சப்போர்ட்லையும் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இன்சுலேட்டருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். ஏன் ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும்? ஏன்னா கண்டக்டரோட வெயிட் எல்லாத்தையும் அந்த இன்சுலேட்டர் தான் தாங்கிட்டு இருக்கும். இன்கேஸ் லாங் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தால் கண்டக்டரோட வெயிட் அதிகமாகும், சைஸும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கண்டக்டரோட டோட்டல் வெயிட்டும் அந்த இன்சுலேட்டர் வழியாக தான் போகிறதுனால இந்த கண்டக்டரோட வெயிட்டு இன்கேஸ் நம்ம காற்றடிக்குதுன்னா இன்னும் அந்த கண்டக்டரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்துருப்போம். இந்த கண்டக்டரோட டோட்டல் வெயிட்டை தாங்கக்கூடிய திறன் வந்து அந்த இன்சுலேட்டருக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஏன் ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்? ஏன்னா இன்சுலேட்டர்னாலே மின் கடத்தா பொருள். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும் இல்லையா? கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? அது வழியே நமக்கு லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். கரண்ட் ஃப்ளோவாச்சுனாலே அது ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலாக மாறிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருந்தால் தான் அது வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது, அது ஒரு ப்ராப்பர் இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். இந்த பாயிண்ட் நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே அந்த மெட்டீரியலுக்கு நமக்கு என்னவா இருக்கும்? ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் போரஸ். போரஸ்னா என்னது? இன்கேஸ் இன்சுலேட்டரில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, இல்லை அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிராக்கிங்மாக இருக்குன்னா அந்த கேப்பில் என்ன ஆகும்? ஏர் மாலிகூல்ஸு, அந்த மாய்ச்சர் கண்டென்ட், டஸ்ட்லாம் உள்ளே போய் உட்காரும். இதெல்லாம் எல்லாம் ஆகுனா அந்த இன்சுலேட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகும். ஸோ லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு குட் இன்சுலேட்டர் மெட்டீரியல்னால் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்? ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், நான் போரஸ். இதெல்லாம் இருந்தால் தான் அதை வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்ணுற பெஸ்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன மெட்டீரியல்ஸை நம்ம வந்து இன்சுலேட்டராக யூஸ் பண்ணுறோம்? போர்சலின் ஆர் கிளாஸ். போர்சலின்னா என்ன? இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் குவார்ட்ஸ், அலுமினா, ஃபெல்ஸ்பார், கோலின். இதெல்லாம் சேர்ந்தது தான் போர்சலின்னு சொல்லுவோம். நீ போர்சலின் தமிழில் கேள்விப்பட்டிருப்ப, பீங்கான்னு சொல்லுவோமா? அதுதான் இங்கே போர்சலினா யூஸ் பண்ணுறோம் அண்ட் இன்சுலேட்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸுங்கிறது ஃபைபர் கிளாஸ். அட் ப்ரெசென்ட் மெஜாரிட்டி எல்லா இன்சுலேட்டிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? போர்சலின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உனக்கு போர்சலின் மெட்டீரியல், இது வந்து கிளாஸ் மெட்டீரியல். போர்சலின் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது? மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தா கிளாஸை விட போர்சலின் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும் திறன் அதுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் வைஸ் அது வந்து அஃபெக்ட் ஆகுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதே நம்ம ஃபைபர் கிளாஸை பார்த்தா டெம்பரேச்சரை பொறுத்து அது என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லை கான்ட்ராஸ்ட் ஆகும். அண்ட் இந்த கிளாஸ் மெட்டீரியலை வந்து நம்ம லோ வோல்டேஜ் சைடு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹை வோல்டேஜ் இல்லை லாங் டிரான்ஸ்மிஷன் லைனாக யூஸ் பண்ணுற என்ன ஆகும்? இந்த கிளாஸ் மெட்டீரியலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும்? நமக்கு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. ஸோ எல்லா ஹை வோல்டேஜ் சைட்லாம் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹை வோல்டேஜாக இருந்தாலும் லாங் டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி என்ன ஒரு சைட்னாலும் நம்ம போர்சலின் மெட்டீரியல் தான் மேஜராக யூஸ் பண்ணுறது. இந்த கிளாஸ் மெட்டீரியலுக்கு என்ன ஒரு மெயின் ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அந்த மெட்டீரியல் மேலே ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். அதே நம்ம போர்சலின் யூஸ் பண்ணும்போது அதோட கிளேசிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிளேசிங்னா என்னென்னா இந்த மெட்டீரியல் மேலே இந்த வளவளப்பாக இருக்குது பார்த்தியா, அதுதான் நம்ம கிளேசிங் சொல்கிறோம். இதை போர்சலின் மேலே நல்ல வளவளப்பாக இருக்கிறதுனால மாய்ச்சர் மழை பெய்யும் போது தண்ணி என்ன ஆகும்? அப்படி அது மேலேருந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆகி கீழே வடிஞ்சிரும். அதே நம்ம கிளாஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணால் அந்த மெட்டீரியல் கிளாஸ் இந்த ஃபைபர் கிளாஸ் மேலே மாய்ச்சர் கண்டென்ட் ரொம்ப நாள் இருக்கிறதுனால சீக்கிரத்தில் அது வந்து காயாது. ஸோ அதனால் என்ன ஆகலாம்? அந்த மெட்டீரியலுக்கும் கண்டக்டருக்கும் இல்லை, கண்டக்டர் மேலே இந்த வாட்டர் ட்ராப்லெட் போகுமா? ஸோ கண்டக்டர் நமக்கு கரோஷன் ஆகலாம். இந்த மாதிரி ரீசனுக்காண்டி நம்ம என்ன பண்ணல, கிளாஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதுல போர்சலினை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டே ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்துட்டோமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போர்சலின், 2 கிளாஸ்ன்னு வச்சுக்க. போர்சலின் வந்து டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகிறது கம்மியாக இருக்குது, கிளாஸ் டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆகிறது அதிகமாக இருக்குது. போர்சலின் ஸ்ட்ரென்த் அதிகம், கிளாஸுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மி. போர்சலினுக்கு கிளேசிங் நல்லா இருக்கும், கிளாஸுக்கு கிளேசிங் கம்மியாக இருக்கும். அண்ட் மாய்ச்சர் கண்டென்ட்டு போர்சலினில் டக்குன்னு போயிடும்,
கிளாஸுக்கு மாய்ச்சர் கண்டென்ட் ரொம்ப நேரம் அந்த மெட்டீரியல் மேலே அப்படியே இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தா கிளாஸ் தான் சீப்பஸ்ட் மெட்டீரியல், போர்சலின் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். பட் நம்மளோட ப்ராக்டிக்கல் ரியல் டைம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது எல்லாமே போர்சலின் தான் யூஸ் பண்ணுறோம், கிளாஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ்லாம் இருக்குது? பின் டைப் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர், ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர், ஸ்டே டைப் இன்சுலேட்டர். 33 kV வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லா இன்சுலேட்டரும் நம்ம என்ன சொல்லுவோம்? பின் டைப் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். 33 kV விட அதிகமாக யூஸ் பண்ணுற இன்சுலேட்டர்ஸ்னால் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர். டெட் எண்டு, கார்னரு, ஷார்ப் எட்ஜு, சம் பிளேசஸில் வந்து டிரான்ஸ்மிஷன் கண்டக்டரை வந்து வளைஞ்சி கொண்டு போகிற மாதிரி, டேன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற இன்சுலேட்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர். ஃபார் வெரி லோ வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுற எல்லாமே ஷாக்கிள் இன்சுலேட்டர். கிரவுண்டுக்கும் போலுக்கும் இடையில வந்து கனெக்ட் பண்ணுற இன்சுலேட்டரை வந்து ஸ்டே இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு டைப்பை பற்றியும் ப்ரீஃபாக நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பின் டைப் இன்சுலேட்டர். பின் இன்சுலேட்டர்னா என்ன? இதுதான் பின் இன்சுலேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் இதை பின் இன்சுலேட்டர்னு சொன்னாங்க? நேமை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இந்த இன்சுலேட்டரோட கீழே வந்து ஒரு பின் டைப் இருக்கும். இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கிராஸ் ஆர்மில் போல்ட்டை வச்சு டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த இன்சுலேட்டர் மேலே கண்டக்டர் வச்சு நமக்கு அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த இன்சுலேட்டர் டாப் பேஜ் இருக்குது பார்த்தியா, அதுதான் என்ன சொல்லுவாங்க? க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரூ வழியாக கண்டக்டர் போயிட்டு இருக்கும். அதில் பாட்டம் ஏஜில் பின் இருக்கிறதுனால பின் டைப் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உங்களுக்கு பார்த்தா அது நீட்டாக தெரியும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக நம்ம கண்டக்டர் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே பின் இருக்கும், அந்த பின்னை டிரான்ஸ்மிஷன் போலோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதால் மேட் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் பின் டைப் இன்சுலேட்டர் போர்சலைன் மெட்டீரியலால் ரெடி பண்ணது. அப் டு 33 kV வரைக்கும் தான் நம்ம பின் டைப் இன்சுலேட்டரை யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் ஹரிசாண்டலாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வைத்து பார்த்தா ரொம்ப சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஏன்னா சின்ன சைஸாக தான் இருக்க போது. இதை மேஜாரிட்டி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹை வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஏசி பவர் சிஸ்டம் பார்த்துருவோம் இல்லையா, அதில் லைன் பார்த்தோமா, பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அந்த பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ணுற எல்லாமே இந்த பின் டைப் இன்சுலேட்டராக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் இதுக்கு ரொம்ப கம்மி தான். இதில் இந்த பின் டைப் இன்சுலேட்டரில் நீங்கள் பார்த்தா இது தெரியும். ஏன் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் 2-3 ஷேப்பாக கொடுத்துருக்காங்க? எதுக்காண்டி இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரெய்னி சீசனில் இந்த மழைத்துளி வந்து இது மாதிரியாக விழும்போது உள்ள இன்சுலேட்டர் மெட்டீரியலுக்கு உள்ளே போகக்கூடாது. அப்படி இங்கேருந்து ட்ராப் ஆகி இந்த ஓவர் எட்ஜ் வழியாக போய் நம்ம கீழே போயிடும். இன்கேஸ் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த வாட்டர் மாலிகுல் இன்கேஸ் இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரத்தில் நம்ம காயாது இல்லையா, அப்படியே அதிலே தங்கிரும். இதனால் என்ன ஆகலாம்? அந்த இன்சுலேட்டட் மெட்டீரியலோட லைஃப் டைம் கம்மியாகும். இதுக்கு மேலே இருக்க கண்டக்டரும் இதனால் என்ன ஆகலாம்? இதில் இருக்க ஏர் மாலிகுல் காத்தடிக்கும் போது இந்த மாய்ச்சர் கண்டக்ட் அப்படியே அதுலேயும் போய் வந்துமா, அதனால் என்ன ஆகும்? இந்த கண்டக்டரும் நமக்கு கரோஷனாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கண்டக்டர் சைஸ்லாம் ஒரு டிஸ்க் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து போயிற தண்ணி வந்து அப்படியே போய் ஒரு டிஸ்க் வழியாக போய் வந்துடும். உள்ள அந்த டிஸ்க்கு இன்சைடில் எதுவுமே போகாது. ஓகேவா? இந்த பின் டைப் இன்சுலேட்டர் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? கண்டக்டர் நமக்கு பின் டைப்போட மேலே வழியாக தான் போயிட்டு இருக்கு, கீழே நமக்கு டவரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு டைப் இன்சுலேட்டர்லையும் எது வழியாக கண்டக்டர் போது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பின் டைப் இன்சுலேட்டரில் பாட்டம் வந்து போலோட கனெக்ட் ஆகிருக்கு, டாப்பில் கண்டக்டர் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இவ்வளோ தான் பின் டைப் இன்சுலேட்டர். என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பின் டைப் இன்சுலேட்டரில் போர்சலினால மேட் பண்ணியிருக்காங்க. 33 kV வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹை வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ணுறோம், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்சுலேட்டர் டாப் வழியாக கண்டக்டர் போயிட்டு இருக்கு, பாட்டம் நமக்கு போலோட கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் இன்சுலேட்டர். அதாவது பின் டைப்போட இன்சுலேட்டரோட அடுத்த டைப் தான் போஸ்ட் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். நம்ம பின் இன்சுலேட்டரை பார்த்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிஸ்கை கனெக்ட் பண்ணி போஸ்ட் இன்சுலேட்டர் ரெடி பண்ணாங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப் டு 69 kV வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போதைக்கு இது எங்கேயுமே இந்த போஸ்ட் டைப் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணுறதே இல்லை. ப்ரீவியஸாக அந்த பின் டைப் இன்சுலேட்டரோட ட்ராபேக் வந்து 33 kV வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வோல்டேஜை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, நிறைய டிஸ்கை இந்த மாதிரி சேர்த்து ஆட் பண்ணி போஸ்ட் இன்சுலேட்டர்னு சொன்னாங்க. இதை வந்து 69 kV வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. அட் ப்ரெசென்ட் போஸ்ட் இன்சுலேட்டரை எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இதுவும் போஸ்டலினால மேட் பண்ணது தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்னா என்ன? பின் டைப் இன்சுலேட்டரில் டிஸ்கோட டயமீட்டர் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதே டிஸ்கோட டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டிஸ்கை சேர்த்து சீரீஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி ஒரு இன்சுலேட்டர் ரெடி பண்ணாங்க. அதுதான் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். இந்த ஒரு டிஸ்க்கும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜை பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு டிஸ்க்கும் 11 kV வரைக்கும் தாங்கக்கூடிய திறனுடையது.
இப்போ நம்ம ஒரு 66 கிலோவோல்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணுறோம்னா அங்கே நமக்கு 6 டிஸ்க் இருக்க சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தா அவன் தெளிவாக தெரியும் 6 டிஸ்க் இருக்குது பார்த்தியா. அப்போ இதில் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், இது வழியாக 66 கிலோவோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்க்கும் 11 கிலோவோல்ட் கேப்பபிலிட்டி உடையது. எதுக்காண்டி சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டருக்கு போனாங்க, ஏன்னா பின் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லோ வோல்டேஜ் தான் இருந்துச்சு. அதே அந்த பின் டைப் இன்சுலேட்டரை நம்ம வந்து ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணும்போது அதோட வெயிட் அதிகமாச்சு, சைஸும் பெருசாச்சு, அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாச்சுனால அது வந்து அன்எக்கனாமிக்கலாக போயிட்டு. இதை வந்து நம்ம அப்போ ஈஸியாக கொண்டு வரணும், எல்லா பக்கம் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் கண்டிப்பாக என்ன பண்ணாங்க, அந்த பின் டைப் இன்சுலேட்டர் இருக்க சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்கோட சைஸோட டயமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணாங்க. டயமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இன்சுலேட்டரோட கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ ஒரு டிஸ்காக தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அந்த ஒவ்வொரு டிஸ்க்கும் 11 கிலோவோல்ட் வரைக்கும் தாங்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, 33 கிலோவோல்ட்டை விட அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லா லைனுமே சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ரேஞ்ச் வரைக்கும் வோல்டேஜ் யூஸ் பண்ணலாம், 11 கிலோவோல்ட்லேருந்து 765 கிலோவோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டரில் எங்கே டிரான்ஸ்மிஷன் லைன் போகுது, எங்கே போஸ்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க தெளிவாக பார்த்துக்கணும். நம்ம பின் டைப்பில் என்ன பார்த்தோம், இன்சுலேட்டர் மேலே வழியாக கண்டக்டர் போகும், பின் டைப்போட பாட்டம் சைடை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சஸ்பென்ஷன் டைப்பில் பாரு, இன்சுலேட்டரோட டாப் எட்ஜை போலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பாட்டம் எட்ஜை கண்டக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இமேஜில் பாரு எத்தனை டிஸ்க் இருக்குது, 5 டிஸ்க் இருக்கா. அப்போ இதில் போகிற வோல்டேஜ் என்னவாக இருக்கும், 55 கிலோ வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை அதுலேருந்து ஒரு +−10% சேர்ந்து இருக்கலாம். ஓகேவா. இந்த சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னது, அட்வான்டேஜ்னு பார்த்தா காஸ்ட் கம்மியாகுது. எந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 33 கிலோவோல்ட்டை விட அதிகமாக போகும்போது, ஏன்னா 33 கிலோவோல்ட் வரைக்குமே நம்ம பின் டைப்பை யூஸ் பண்ணிக்குவோம், அது நமக்கு சீப்பாக இருக்கும். 33 கிலோவோல்ட்டை விட அதிகமாக போகும்போது நம்ம சஸ்பென்ஷனுக்கு போகிறோம், இது இன்சுலேஷன் காஸ்ட் நமக்கு கம்மியாகுது. ஸோ ஒவ்வொரு டிஸ்க்கும் 11 கிலோவோல்ட்னு சொல்லிட்டோமா. ஸோ நமக்கு தேவையான நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டாக வைக்கணும் அப்படி ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அந்த வோல்டேஜ் தகுந்த நம்ம டிஸ்கை டிசைன் பண்ணிக்கிறதுனால அந்த இன்சுலேட்டர் மெட்டீரியலுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் நமக்கு கம்மியாகும். இன்கேஸ் இந்த இன்சுலேட்டரில் ஏதாச்சும் ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபுல் இன்சுலேட்டர் அஃபெக்ட் ஆகுமா, அப்படிலாம் இல்லை. அந்த ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் தான் போகும், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேற ஒரு டிஸ்கை கூட உள்ள ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் இன்சுலேட்டர் நமக்கு அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. இதோட மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தா, இந்த இன்சுலேட்டர் நம்ம போகும் இதோட லென்த் அதிகமாகுது இல்லையா. ஸோ என்ன பண்ண வேண்டியிருக்கு, டவரோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் டவரோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இப்போ 220 கிலோவோல்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்னா 22 டிஸ்க் வருமா, அந்த 22 டிஸ்கையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த இன்சுலேட்டரோட டாப் எட்ஜை டவரை கனெக்ட் பண்ணிடுவோம், பாட்டம் எட்ஜ் வழியாக தான் நமக்கு கண்டக்டர் போகுது. ஸோ 22 டிஸ்கை நம்ம கனெக்ட் பண்ணால் அதோட லென்த்தே அதிகமாயிரும். ஸோ அதுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டக்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கிரவுண்டுக்கும் இந்த கண்டக்டரோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருமா, அதை இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஸோ டவரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஒரே ஒரு ட்ராபேக் தான் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஓகேவா. சஸ்பென்ஷன் டைப் நம்ம என்னென்னு புரியுதா, 33 கிலோவோல்ட்டை விட அதிகமாக இருக்க எல்லா டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டிஸ்கை நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்க்கும் 11 கிலோவோல்ட் வரைக்கும் தாங்கக்கூடியது. போர்ஷன் என்னால் மேட் பண்ணியிருப்பாங்க. 11 கிலோவோல்ட்டும் 765 கிலோவோல்ட் வரைக்கும் இருக்க டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ட்ராபேக் என்னென்னா, சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டிரான்ஸ்மிஷன் டவரோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர். ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டே சொன்னோம். எங்கெல்லாம் நமக்கு கண்டக்டர் வந்து டேன் பண்ணி கொண்டு போய் இருக்கு, இந்த ஃபஸ்ட்டு இந்த டெட் என்ட்ரின்னு சொன்னோமா, இல்லை ஷார்ப் பேஜ்னு சொன்னோமா, லைன் கார்னர்னு சொல்லியிருக்கோமா, இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் போலில் நம்ம டேரெக்டாக நம்ம கண்டக்டர் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், அந்த கார்னர் எட்ஜில் மட்டும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் குறைக்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கண்டக்டரை இப்படி ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்மிஷன் கண்டக்டர் டேரெக்டாக இப்படி போலோட கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், அந்த டிரான்ஸ்மிஷன் கண்டக்டரோட ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இன்சுலேட்டரை கனெக்ட் பண்ணி அந்த இன்சுலேட்டரோட இன்னொரு எட்ஜிலேருந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி போல்லேருந்து வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணுற எல்லா இன்சுலேட்டர் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இதுவும் சேக்கிள் டைப் இன்சுலேட்டர் தான். சேக்கிள் டைப் என்ன பண்ணியிருப்போம், ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே சேக்கிள் டைப் இன்சுலேட்டரை வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இதே நம்ம சேக்கிள் டைப் இன்சுலேட்டர் எல்லா பக்கம் எங்கனாலும் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் வந்து ஒன்லி இந்த மாதிரி இந்த போலேருந்து டேரெக்டாக கண்டக்டரை கனெக்ட் பண்ணாமல் இந்த இன்சுலேட்டர் வழியாக கனெக்ட் பண்ணுறோம். இதுக்காக இந்த கண்டக்டரோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, டென்ஷனை குறைக்கிறதுக்கு. எந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வரை யூஸ் பண்ணிக்கலாம், அப் டு 11 கிலோவோல்ட் வரை தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம பின் டைப் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ணிக்கிறோம். மெயின் பர்பஸ் என்ன,
அந்த கண்டக்டரோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண அந்த கண்டக்டரோட டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், போல்லேருந்து இன்சுலேட்டர் கனெக்ட் பண்ணி இன்சுலேட்டர்லேருந்து நம்ம கண்டக்டர் கனெக்ட் பண்ணுறோம். இதுவரை பார்த்த எல்லா டைப் ஆஃப் இன்சுலேட்டர் என்ன பண்ணியிருப்போம், வெர்டிகலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹாரிசாண்டலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர். ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டரும் பின் டைப் இன்சுலேட்டரும் சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பின் டைப் இன்சுலேட்டரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. பின் டைப்பில் என்ன பண்ணியிருப்போம், கீழே போலோட கனெக்ட் பண்ணியிருப்போம், மேலே வழியாக கண்டக்டர் போயிட்டு இருக்கும். அதே இது ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர் என்ன பண்ணுறோன்னா மேலேயும் கீழேயும் சேர்த்து போலோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த இன்சுலேட்டரோட சென்டர் சைடு வழியாக கண்டக்டரை ஒரு சுற்றி கொண்டு போயிட்டு இருப்போம். இதுதான் ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர். அட் ப்ரெசென்ட் எங்கேயும் இந்த ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணல. இதை நீ இப்போ எங்கேயாவது நீ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரூரல் ஏரியாஸில் போய் பார்த்தா இந்த மாதிரி இன்சுலேட்டரை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லா பகுதியிலையும் இது இப்போ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர் என்னது, பாட்டம் எண்டையும் டாப் எண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி போலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சென்ட்ரல் வழியாக நமக்கு கண்டக்டர் போயிட்டு இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டே இன்சுலேட்டர் ஆர் எக் இன்சுலேட்டர். ஸ்டே இன்சுலேட்டர் ஆர் எக் இன்சுலேட்டர்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் டவரையும் கிரவுண்டுக்கும் இடையில ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி ஒரு கம்பி வச்சு கனெக்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. இதை எங்கே பார்க்கலாம், உன்னோட வீட்டு பக்கத்தில் போல் இருக்கும். அது எல்லா போல்லையும் பாரு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நீ பார்க்கலாம். இந்த ஒயரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க. இதுவரை நீ பார்த்துருந்தா இது உனக்கு நேம் என்னன்னு தெரியாமல் இருந்திருப்ப. இப்போ நீ வீட்டில் போய் பாரு, இது பேர் தான் எக் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இதை மேஜராக யூஸ் பண்ணுறது எல்லாமே எங்கே, செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடு லோ வோல்டேஜ். ஏன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் லோ வோல்டேஜ் தானே, 230 வோல்ட் ஆர் 440 வோல்ட்டில் அந்த போலுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில இருக்க இந்த ராடுக்கு இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் இது ஸ்டே இன்சுலேட்டர்னு சொல்லலாம், ஏன்னா ஸ்டே ஒயரில் யூஸ் பண்ணுறதுனால இது என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஸ்டே இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் சைஸாக தான் இருக்க போது இது எதால மேட் பண்ணியிருக்கோம், போர்சிலைனால மேட் பண்ணது தான். ஓகேவா. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் இன்சுலேட்டர் ஃபெயிலியர். இது வரைக்கும் இன்சுலேட்டர் என்னன்னு பார்த்தோம், இன்சுலேட்டர் டைப்ஸை பற்றி பார்த்தோம், ஒரு டைப்போட வோல்டேஜ் ரேஞ்சு அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஆஃப் இன்சுலேட்டர் ஃபெயிலியர். எந்த ஒரு ரீசனால இன்சுலேட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகுது. கிராக்கிங் ஆஃப் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் ஏதாவது கிராக் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதோட ஒர்க்கிங் நமக்கு கம்மியாகலாம், அதுலேயே நமக்கு கரண்ட் ஃப்ளோ போக ஆரம்பிக்கும். கிராக்கிங் எதனால வருது, அன்இக்குவல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைனா அதிகமான வெயில் டைம் மழை டைம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம கரெக்டான இந்த போர்சிலின்னு சொன்னோம் இல்லையா, போர்சிலோட மிக்சரை வந்து ஏதாவது 3 இது பார்த்தோம், குவாட்ஸு, ஃபெல்ஸ்பார், அலுமினா, காக்லின்னு சொன்னோமா, இதை எல்லாத்தையும் கரெக்டான ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு மெட்டீரியல் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாகும் போது விரிவடையலாம் இல்லை சுருங்கலாம். இந்த மாதிரி ரீசன் என்ன ஆகுது, இந்த கண்டக்டர் மெட்டீரியலில் கிராக்கிங் வருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபெக்டிவ் ஆஃப் மெட்டீரியல். டிஃபெக்டிவ் ஆஃப் மெட்டீரியல்னா என்ன, இப்போ நம்ம இன்சுலேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எல்லா மெட்டீரியலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலாக யூஸ் பண்ணணும். நமக்கு எதாவது மெட்டீரியல் நமக்கு லோ காஸ்ட்டில் கிடைக்குது இல்லை சீப்பஸ்ட் ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி குவாலிட்டி கம்மியான மெட்டீரியலை யூஸ் பண்ண என்ன ஆகும், சீக்கிரத்தில் அந்த இன்சுலேட்டர் நமக்கு பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இதனால் நமக்கு என்ன ஆகலாம், இன்சுலேட்டர் ஃபெயில் ஆகுது. பொராசிட்டி ஆஃப் தி மெட்டீரியல். பொராசிட்டி என்ன ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, நம்ம இன்சுலேட்டர் ரெடி பண்ணும் போதே அந்த நம்ம பீங்காங் கலவைன்னு சொன்னோமா, அந்த பீங்காங் கலவையை ஒழுங்காக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணும். இன்கேஸ் சரியாக மிக்ஸ் பண்ண என்ன ஆகும், உள்ளே ஏதாவது ஒரு வாட்டர் பபுள் இருக்கலாம், இல்லை ஒரு ஏர் கேப் இருக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பபுளாக ஏர் கேப்போ இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம அதை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மழை பெய்யும் போதோ இல்லை அதிகமாக காற்றடிக்கும் போதோ இந்த ஏர் மாலிகுலோ இல்லை மாய்ச்சர் கண்டென்ட்டோ அந்த பபுளுக்குள்ளே போய் உள்ளே போய் வந்துக்கும். நாளாக என்ன ஆகும், அது அப்படியே உள்ளேருந்தே விரிவடையும் இல்லை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் அந்த இன்சுலேட்டர் என்ன ஆகலாம், உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்சுலேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும் போதே பொராசிட்டி இல்லாத மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணணும். இம்ப்ராப்பர் கிளேசிங். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, கிளேசிங்னா என்னது, அந்த இன்சுலேட்டர் வந்து பளபளப்பாக இருக்கணும். அந்த பளபளப்பாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே என்ன ஆகாது, வாட்டர் ட்ராப்லெட்டு மேலே ஸ்டேவாக தங்காது. இல்லைன்னா என்ன ஆகும், அது மேலே அப்படி நிற்கும், சீக்கிரத்தில் எவாபரேட் ஆகாது இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், நம்ம அந்த இன்சுலேட்டர் மெட்டீரியலை ப்ராப்பராக கிளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பொராசிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொராசிட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சின்ன சின்ன ட்ராப்லெட் இருக்குன்னு சொன்னோம், அந்த ட்ராப்லெட்டில் ஏர் மாலிகுலா வாட்டர் மாலிகுலா உள்ளே போய் குறைஞ்சிடணும். இதனால் என்ன ஆகுது, அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுமா. ஏன்னா இன்சுலேட்டர்னாலே கரண்ட் அலோவ் பண்ணவே கூடாது, மின் கடத்தா பொருள் தான் இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். அப்படி ரெசிஸ்டன்ஸ் குறையுது. ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதிலே நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அந்த கரண்ட் என்ன சொல்கிறோம், லீக்கேஜ் கரண்ட் சொல்லுவோம். லீக்கேஜ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. லீக்கேஜ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலே அந்த இன்சுலேட்டரோட ஒர்க்கிங் டெம்பரேச்சரோட தாண்டிடும் இல்லையா. ஸோ டெம்பரேச்சராலையும் அந்த இன்சுலேட்டர் என்ன ஆகலாம், அஃபெக்ட் ஆகலாம். ஸோ மெயின் ரீசன் என்னது, கிராக்கிங் ஆஃப் இன்சுலேட்டர், டிஃபெக்டிவ் ஆஃப் மெட்டீரியல், பொராசிட்டி ஆஃப் தி மெட்டீரியல், இம்ப்ராப்பர் கிளேசிங். நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் ஓவர். ரெய்னி சீசனில் ஏதாவது லைட்னிங் இருந்துச்சுன்னா அந்த லைட்னிங்லேருந்து வர வோல்டேஜ் என்ன ஆகும், டைரெக்டாக அது மேலே போய் ப்ரொடியூஸ் ஆகலாம்.
ஏன்னா நமக்கு டவர் எல்லாமே ஹைட்டில் தான் இருக்கும். இந்த டவருக்கு சேர்ந்து தான் இன்சுலேட்டர் மெட்டீரியல் இருக்கும். இது மேலே போய் அந்த லைட்லிங்க இந்த வர வோல்டேஜ் இன்சுலேட்டர் மேலே போய் விழுறதுனால என்ன ஆகலாம், நமக்கு இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடக்கலாம். மெக்கானிக்கல் செஸ், இந்த மெக்கானிக்கல் செஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்த ப்ராப்பர்ட்டியாக சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே சொன்னோம் இல்லையா போன ப்ராப்பர்ட்டியில் டிஃபெக்டிவ் ஆஃப் மெட்டீரியல்னு. ஏன்னா மெட்டீரியல் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துச்சுனாலே அது என்ன ஆகும், அந்த இன்சுலேட்டரோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும் இல்லை கம்மி பண்ணும். ஸோ ப்ராப்பராக நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற இன்சுலேட்டரோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுனாலும் இன்சுலேட்டர் உடஞ்சிடும், ஸ்ட்ரெஸ் கம்மியாச்சுன்னா அது வந்து நமக்கு கண்டக்டருக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்சுலேட்டர் நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ அதில் என்ன ஃபால்ட் எதனால் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஷார்ட் சர்க்யூட், எதனால் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது? இப்போ 2 கண்டக்டர் இருக்கிறதுல ஸ்பேசிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பறவை வந்து அந்த கண்டக்டர் மேலே உட்காருதுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆயிருமா? ஸோ பேட்ஸால் நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம். அப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாலும் நமக்கு இன்சுலேட்டர் ஃபெயிலியர் ஆகும். ரஃப் ஹேண்டலிங், ஏன்னா இன்சுலேட்டர் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும். இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகும், டெஸ்ட் பண்ணி அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எரெக்ஷன் பண்ண வேற எங்கேயும் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் கொண்டு வரும்போது அந்த இன்சுலேட்டரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும். ரஃபாக ஹேண்டில் பண்ணால் அதோட லைஃப் டைம் குறையும், உடையதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏஜிங் எஃபெக்ட், ஒரே இன்சுலேட்டர் லாங் பீரியட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும், அதோட டயலை ஸ்ட்ரென்த்து குறையலாம், ரெசிஸ்டன்ஸு குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ கரண்ட் ஃப்ளோவும் அதிகமாகும். இதனால் என்ன ஆகலாம், இன்சுலேட்டர் நமக்கு ஃபெயிலியர் ஆகலாம். ராங் செலெக்ஷன், இப்போ 11 kV இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஒரு 22 kV இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதே இதை அப்படி மாற்றி யூஸ் பண்ணு, 22 kV யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம 11 kV யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இன்சுலேட்டர் நமக்கு ஃபெயிலியர் ஆகும், பிரேக் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், எந்த ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத டிசைன் பண்ணி இன்சுலேட்டரை செலக்ட் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், இன்சுலேட்டர் என்னென்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர். அந்த டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்லாம் பார்த்துருக்கோம். பின் டைப் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், போஸ்ட் டைப் இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர், ஸ்டேட் டைப் இன்சுலேட்டர். ஒரு இன்சுலேட்டரும் என்னென்ன வோல்டேஜ் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறோம், பாட்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, கண்டக்டர் வந்து டாப்பில் போதா பாட்டமில் போதா, லைன் சப்போர்ட்டு வந்து டாப்பில் கனெக்ட் ஆகிருக்கா பாட்டமில் கனெக்ட் ஆகிருக்கா, எந்த ஒர்க்கிங் வோல்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்சுலேட்டர் எதால ஃபெயிலியர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக படிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த இன்சுலேட்டர் இப்போ ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, இப்படி ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.